நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படும் பொழுது என்னுடைய சிறு வயதில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் சபையை நடத்தும்படியாய் இந்த பெத்தேல் சபை வருவதற்கு எனக்கும் ஒரு சொப்பனத்தை தெய்வம் வெளிப்படுத்தினார். நான் சிறு வயதில் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். மாடி இருக்கும் அந்த இடத்தில் மேலே தளத்தில் நான் போய் நின்று விடிய காலையில் ஜெபத்தை எங்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள். அந்த ஜெபத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொப்பனத்தில் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் என்னுடைய திருச்சபையை கட்டி முடித்து அந்த திருச்சபையை நான் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெத்தேலினுடைய பெயர் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பாட்டி ஜெபித்தாங்க, என் மகன் இருக்கிற இடம் ஒரு பெத்தேல் கிராமமாய் மாற வேண்டும். என்னுடைய தாயாரும் ஜெபித்தாங்க, மகன் இருக்கிற கிராமம் பெத்தேல் கிராமமாய் மாறணும். அதே போல் தகப்பனாரும் ஜெபித்தார், என் மகன் இருக்கிற இடம் பெத்தேலாக மாற வேண்டும் என்று. ஆனால் எனக்கு இந்த தரிசனமோ அவர்கள் ஜெபிக்கிற ஜெபமும் எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது. நான் ஒரு சில நாட்களில் சிறிய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த ஓலை குடிசையை நான் போட்டேன். ஓலை குடிசையில் ஆலயத்தை நடத்தி கொண்டு வந்தோம். அப்படி வரும்பொழுது கொஞ்ச நாட்கள் சென்றதும், அதாவது 1999 நாங்கள் இந்த சபையை ஆரம்பிக்க துவங்கினோம். 2000 சின்ன ஒரு குடிசையை போட்டு இந்த ஆலயத்தை கட்டினோம். இதை கட்டி கொஞ்ச நாட்கள் ஒரு சில வருடங்களாக நாங்கள் நடத்தி கொண்டு வரும் பொழுது திடீரென்று ஒரு புயல் காற்று வந்தது. சபையை கீழே விழும்படியாக அந்த காற்று அடித்து தள்ளியது. ஆனால் அந்த வயதில் எந்த ஒரு உதவியும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் நான் அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது சபையை நடத்த வேண்டுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அந்த திருச்சபை விழுந்ததை அந்த கயிறால் கட்டி இன்னொரு மரத்தில் கட்டி வைத்தோம் அந்த திருச்சபை. அதுபோல் சபையை தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆரம்ப நாட்களில் நான் நடத்தி கொண்டு வந்தேன். கீழே விழுந்த சபையை சபையாராக சேர்ந்து எடுத்து அதை கொம்புகளெல்லாம் முட்டு கொடுத்து கயிறால் மற்ற இடத்துல கட்டி அதை வைத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்ததும் இந்த குடிசையானதை மாற்ற வேண்டும், ஒரு ஷீட் போட்டு கல் வைத்து சபையை கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையால் ஷீட் போடாதபடிக்கு கொஞ்சம் நாங்கள் வேலை செய்து அதை ரூப் போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 20க்கு 20 அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அந்த சபையை கட்டினோம். கொஞ்ச நாள் கழித்து இன்னும் கொஞ்ச நாட்கள் கடந்து முடிந்ததும் பக்கத்தில் இருக்கிறதான 20க்கு 20 அந்த இடத்துல என்ன பண்ணோம், சபையை நாங்கள் அதை கொஞ்சம் விரிவாக்கம் செய்யும்படியாய் கடந்து வந்தோம். அப்படி நடத்தும் பொழுது அந்த திருச்சபையினுடைய உதவிகளெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. திருச்சபையார், என்னுடைய தாய் தகப்பன், என் குடும்பத்தை சார்ந்திருக்கிற என்னுடைய மாமியார் மாமனார் அவர்கள் கொஞ்சம் உதவி செய்தார்கள். திருச்சபையார் உதவி செய்தார்கள். கீழே 20க்கு 40 திருச்சபையை கட்ட ஆரம்பித்து மேல் சபையை கட்டுவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். சபையார் அந்த கீழே இருக்கிறதான அந்த ரூப்பு முடிஞ்சதும் மேலே ரூப்பு போடுவதற்கு தெய்வம் உதவி செய்தார். கொஞ்ச நாள் அதை நாங்கள் ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டு வந்தோம். அதனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டது. அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் பொழுது நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், இப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணினோம். கர்த்தர் சமூகத்தில் கொஞ்ச நாட்கள் வருடங்கள் கழிந்து முடித்ததும் நாங்கள் மேல் வீட்டையும் மறுபடியும் கட்ட வேண்டும் என்று சபையார், சகோதர சகோதரிகள், சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு முடிவெடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக 100 நாள் உபவாச ஜெபத்தை ஆரம்பித்தோம். இந்த 100 நாள் கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் உபவாசித்து
சபையாய் உபவாசித்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் என்று எல்லாரையும் அழைத்து அந்த குடும்பத்தின் பெயர்களை வைத்து எல்லா சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து நாங்கள் ஜெபித்து 100 நாள் ஜெபத்தை ஆரம்பித்து உபவாச ஜெபத்தை முடித்த பிற்பாடு சபையை கட்டுவதற்கு ஆரம்பித்தோம். அந்த மேல் வீட்டை கட்டினோம். அந்த மேல் வீட்டினுடைய கட்டுவதற்கு எல்லா ஆதாரத்தையும் எல்லா ஃபோட்டோவும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது எப்படி நாங்கள் கட்டினோம், எப்படி உழைத்தோம். சின்ன பிள்ளைங்க கல்களை சுமப்பதும், பெரியவர்கள் சுமப்பதும், முதியவர்கள் சுமப்பதும், கல் எடுப்பதும், மண் எடுப்பதும், ஜல்லி எடுப்பதும், கொட்டும் மழையில் கூட நாங்கள் இந்த ஆலயத்தை சிறு பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டினோம். இதற்கு இந்த ஆலயத்திற்கு முழுக்க உழைத்தது யாருன்னு சொன்னால் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் உழைத்தாங்க. சப்போர்ட் வாலிபர்கள் பெரியவங்க உதவி செய்தாங்க. இந்த ஆலயத்தை மேல் வீட்டை கட்டுவதற்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனையும் நாங்கள் உழைத்து ஜெபித்து தேவ சமூகத்தில் அவருடைய தரிசனத்தின்படியாய் இந்த ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம். அதனுடைய வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ நடுமையத்தில் எப்படி இருக்குது, முடிவு எப்படி இருக்குது. இப்போ இந்த ஆலயத்தினுடைய முடிவில் அந்த வெளியில் சாரம் போட்டு இருக்கிறோம், ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆலயத்தினுடைய முடிவு அத்தனையும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தினுடைய முழு தோற்றத்தையும் இப்படி பார்க்குறீங்க. ஆரம்பத்தில் இருந்த அந்த குடிசை வீட்டில் இருந்த நாங்கள் குடிசை இடத்துல அந்த ஓலை போட்டு ஆராதனை செய்த எங்களை இன்றைக்கு இந்த 25வது வருடத்தில் பூர்த்தி செய்து நிறைவு செய்து கர்த்தர் எங்களை கொண்டு வந்து மேலே வைத்திருக்கிறார். ஆதியாமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையின்படியா நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்ற வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். போராடி இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க முழுக்க திருச்சபையாருடைய உதவிதான், திருச்சபையாருடைய அந்த ஜபங்கள் தான், உபவாசங்கள் தான். இந்த ஜபத்தில் தான் இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாய் கட்டியிருக்கிறோம், பிரம்மாண்டமாய் முடித்திருக்கிறோம். இதுக்கு முழுக்க தேவன் எங்களுக்கு கூட இருந்தார், அவர் உதவி செய்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்த எங்கள் தேவன் உயர்ந்த இடத்துல தேவன் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அந்த கழுகுக்கு ஒத்த பலனை கொடுத்து கர்த்தர் எங்களை உயர்த்தியிருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு இந்த சப்போர்ட் பண்ணது சபையார் மாத்திரமல்ல, நாங்கள் வசிக்கிறோம் பார்த்தீங்களா, நாங்கள் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அம்பேத்கர் நகர், கல்யாணபுரம் மக்கள், இவருடைய ஒத்துழைப்பு, இவருடைய ஆதரவு, இவருடைய வேண்டுதல், இவருடைய அனுக்கிரகம், இவருடைய தயவு மூலியமாக இந்த திருச்சபை முழுவதுமாய் கட்டி முடித்தோம். இந்த எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த குடிசையில் இருந்த எங்கள் திருச்சபையை, பெத்தேல் திருச்சபையை இன்றைக்கு மென்மையான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து எங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.